பலத்த அடி வாங்கிய ரஜினிகாந்த். 2 நாளில் முடிந்தது கூலி. சோலியை முடித்த லோகேஷ் கனகராஜ். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான கூலி படம் 2வது நாளில் பாக்ஸ் ஆபீஸில் எவ்வளவு வசூலித்துள்ளது என்ற தகவல் இப்போது வெளியாகியுள்ளது. 14ஆம் தேதி உலகம் முழுவதும் கூலி படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்திற்கு மிகப்பெரிய அளவில் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் முதல் நாள் முதல் காட்சி பார்த்த ரசிகர்கள் மத்தியில் கூலி படம் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய அடி வாங்கியது. இதுவரை தோல்வியே கொடுக்காத இயக்குனர் என்ற இமேஜுடன் வலம் வந்த லோகேஷ் கனகராஜுக்கு மிகப்பெரிய தோல்வி படமாக கூலி படம் அமைந்து விட்டதாக சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் வருத்தெடுத்து வருகிறார்கள். கூலி படம் திரைக்கதையில் ஏராளமான லாஜிக் ஓட்டைகள் இருப்பதால் படுமோசமான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. வழக்கமாக ரஜினி படம் என்றாலே தியேட்டர்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் விரும்பி பார்க்க அதிகமாக வருவார்கள். ஆனால் கூலி படத்திற்கு ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டுள்ளதால் ஃபேமிலி ஆடியன்ஸும் குழந்தைகளுடன் பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கூலி படம் முன்பதிவிலேயே மாஸ் காட்டியதால் இந்த படம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வசூலை அள்ளும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. 1000 கோடி ரூபாய் வசூலிக்கும் முதல் தமிழ் படமாக கூலி இருக்கும் என்றும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. அதேபோல் எதிர்பார்த்தபடியே முதல் நாளில் 151 கோடி ரூபாய் கூலி படம் வசூலித்ததாக படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதன் மூலம் முதல் நாளில் அதிக வசூலை அள்ளிய தமிழ் படம் என்ற சாதனையை கூலி படம் படைத்தது. இதற்கு முன்பு நடிகர் விஜய் நடித்த லியோ படம்தான் முதல் நாளில் 148 கோடி ரூபாய் வசூலித்தது மிகப்பெரிய சாதனையாக இருந்தது. இந்த நிலையில் அந்த சாதனையை கூலி படம் முறியடித்தது. ஆனால் லியோ, கூலி ஆகிய இந்த 2 படங்களையுமே இயக்கியது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்போது கூலி படத்தின் 2ஆம் நாள் வசூல் நிலவரம் வெளியாகி அந்த சாதனையை கேள்விக்குறியாக மாற்றிவிட்டது. அதன்படி கூலி படம் 2ஆம் நாள் வசூலில் பயங்கரமாக அடிவாங்கியுள்ளது. முதல் நாளில் 151 கோடி ரூபாய் வசூலித்த கூலி படம் 2ஆம் நாளில் 80 கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்துள்ளது. விடுமுறை தினமாக இருந்தும் எதிர்பார்த்த அளவிற்கு கூலி படத்திற்கு வசூலாகவில்லை. இதில் இந்தியாவில் மட்டுமே 53 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. முதல் நாளில் இந்தியாவில் 65 கோடி ரூபாய் வசூலித்த கூலி படம் 2 நாட்களில் இந்தியாவில் மட்டுமே மொத்தம் 118 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. உலக அளவில் கூலி படம் 230 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது. ரிலீஸ் ஆன முதல் நாளில் 151 கோடி ரூபாய் வசூலித்த கூலி படம் 2வது நாளில் 80 கோடி ரூபாயாக வசூலில் குறைந்துவிட்டது. நிச்சயமாக 80 கோடி ரூபாய் என்ற 2வது நாள் வசூலும் சில தினங்களில் சில கோடி ரூபாய்க்கு சரிந்துவிடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொக்கையான திரைக்கதையை படமாக்கி 2 நாளில் கூலி படத்தின் சோலியை கச்சிதமாக லோகேஷ் கனகராஜ் முடித்து விட்டதாக ரசிகர்கள் கலாய்த்து வருகின்றனர்.